ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான முழுநீள போருக்கு நீங்கள் தயாரா? இன்னும் எத்தனை மணித்தியாலங்களில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன? ஈரானின் மேற்கு எல்லை பிரதேசங்களையும் தென்மேற்கு எல்லை பிரதேசங்களையும் நோக்கி விரையும் ஈரானிய போர் வாகனங்களும் ஈரானிய தரைப்படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இராணுவமும் உச்சப்போர் பதற்றமும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை அவசரமாக வெளியேற்றும் அமெரிக்க தூதரகங்களும் மத்திய கிழக்கு அடிமை நாடுகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கான இறுதி உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் பற்றி எரிய போகும் மத்திய கிழக்கு பிராந்தியமும் ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய தலைமை தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும் பற்றி எரிய போகும் அடிமை அரபுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க தளங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஈரான் உருவாக்கியிருக்கக்கூடிய புதிய பாதையும் தயாராக உள்ள ஈரானினுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வரும் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரமும் சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அவசர தொலைபேசி அழைப்புகளும் யெமனின் களத்தில் விரிவடையும் போர்க்களமும் ஈரானிய உச்ச தலைவருடைய இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய மொசாடும் CIA உளவு பிரிவினரும் காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தந்திரமான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் ஹமாஸினுடைய தலைமைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தந்திரமான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் தொடர்பாகவும் குர்திஸ்தான் பிரதேசத்திலிருந்து அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் தெரித்து ஓடி இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் இன்னும் யெமன் மற்றும் லெபனானினுடைய கள நிலவரங்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். இந்த காணொலியை பார்வையிடுவதற்கு முன்பு மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிட்டால் உங்களுக்கு செய்திகளுடைய தொடர்ச்சியை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதிகளுடைய முற்றுகையினால் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் தள்ளப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவினுடைய மேற்கு துறைமுகமான யன்பு துறைமுகத்திலிருந்து செங்கடல் பிரதேசத்தினை கடப்பதற்கு முடிவதில்லை. இதனால் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தின் வழியாக ஆப்பிரிக்கா சுற்றியே கப்பல்கள் பயணிக்கின்றன. மேலும் அதிகளவான சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்களினால் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தினூடாக பயணிக்க முடியாது. இதனால் எகிப்தினுடைய துறைமுகத்திலிருந்து சுமுத் எண்ணெய் குழாய்கள் வழியாக மத்திய தரைக்கடலை நோக்கி எண்ணெய்களை நகர்த்தி பின்பு அங்கிருந்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாக கப்பல்கள் மூலமாக ஆப்பிரிக்காவை சுற்றி சவுதி அரேபியா எண்ணெய் கப்பல்களை நகர்த்துகின்றது. இதனால் சாதாரணமாக ஒரு கப்பல் செல்ல வேண்டிய காலத்தை விட கிட்டத்தட்ட 25 நாட்கள் அதிகமாக எடுக்கின்றன. அதே போன்று தெற்காசியாவிலிருந்தும் கிழக்காசியாவிலிருந்தும் சவுதி அரேபியாவின் துறைமுகங்களை நோக்கி நகரக்கூடிய சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்தினூடாக நுழைந்து சவுதி அரேபியாவினுடைய துறைமுகங்களை நோக்கி நகர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக இந்த எண்ணெய் கப்பல்களும் தற்போது ஆப்பிரிக்காவை சுற்றியே பயணிக்கின்றன. இதற்கமைவாக இன்று காலையில் மாத்திரம் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலிருந்து செங்கடல் பிரதேசத்தினூடாக நுழைய முடியாமல் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 6 எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் ஆப்பிரிக்காவை சுற்றி மத்திய தரைக்கடலை நோக்கி நகர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக குறித்த சரக்கு கப்பல்களையும் எண்ணெய் கப்பல்களையும் சவுதி அரேபியாவின் கிழக்கு துறைமுகங்களை நோக்கியும் நகர்த்த முடியாது. இதனால் சாதாரணமாக சவுதி அரேபியாவின் துறைமுகங்களை நோக்கி நகரக்கூடிய கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் ஆப்பிரிக்காவை சுற்றியே மத்திய தரைக்கடல் பிரதேசத்தின் வழியாக சவுதி அரேபியாவை நோக்கி நகர வேண்டும். இதனால் அதிகளவான தெற்காசிய கிழக்காசிய நாடுகள் சவுதி அரேபியாவுக்கான கப்பல் போக்குவரத்தையே தற்போது நிறுத்திவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் லண்டனை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய சர்வதேச காப்பீட்டு நிறுவனங்கள் சவுதி அரேபியாவின் துறைமுகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கும் சரக்கு கப்பல்களுக்கும் எந்தவிதமான காப்பீடுகளையும் வழங்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது. கடந்த வாரம் ஒரு சில காப்பீட்டு நிறுவனங்கள் இவற்றை வெளியிட்டிருந்தன. தற்போது ஒட்டுமொத்த காப்பீட்டு நிறுவனங்களும் சவுதி அரேபியாவின் துறைமுகங்களை நோக்கி செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எந்தவிதமான காப்பீடுகளையும் வழங்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார்கள். இதன் விளைவாக யெமன் ஹவுதிகளுடைய முற்றுகையை தாண்டி பயணிப்பதற்கு கப்பல் நிறுவனங்கள் தயாராக இல்லை. அத்தோடு இது ஒரு புறம் இருக்க சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான அல்கைக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அல்கைக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் வழியாகவே குழாய்கள் வழியாக சவுதி அரேபியாவின் மேற்கு யன்பு துறைமுகத்தை நோக்கி எண்ணெய் நகர்த்தப்பட்டது. ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து அல்கைக் எண்ணெய் தளத்திலே மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்பட
புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், தாக்குதலுக்குள்ளான சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல்கைக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் முழுமையாக புனர்நிர்மாணம் செய்வதற்கு, மீண்டும் எண்ணெய் சுத்திகரிப்பை ஆரம்பிப்பதற்கு தேவையான நிலைமைகளுக்கு குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு தளத்தை கொண்டு வருவதற்கு குறைந்தது 1 வருடம் தொடக்கம் 2 வருடம் வரையில் தேவைப்படும் என்றும் தற்போது சவுதி அரேபியாவினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது சவுதி அரேபியாவின் அல்கைக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் பழைய நிலைமையை அடைவதற்கு குறைந்தது 1 தொடக்கம் 2 வருடங்களாவது செல்லும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதனால் சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும் சவுதி அரேபிய பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதார நிபுணர்களினால் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்கின்ற வரைபடங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த வரைபடத்தில் உங்களுக்கு சவுதி அரேபியாவினுடைய தற்போதைய பொருளாதார மந்த நிலைமை எவ்வளவு தூரம் பாரதூரமான நிலைமையை நோக்கி நகர்ந்திருக்கின்றது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் எவ்வாறு மறைபெருமானத்தை நோக்கி நகர்ந்ததோ, 4.8% அளவில் சுருங்கியதோ, அதே போன்றே தற்போதும் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டு மறைபெருமானத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதும் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் சுருங்க துவங்கியது. யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அறிவித்ததும் தற்போது சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் கொரோனா காலப்பகுதியை விட மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் தற்போது சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கம் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தடுமாறுகின்றது. 2030ஆம் ஆண்டு அளவில் முடிக்க இருந்த பல பொருளாதார வேலை திட்டங்களையும் சவுதி அரேபிய அரசாங்கம் தற்போது முழுமையாக நீக்கி வருகின்றது. அதாவது மிக முக்கியமான பொருளாதார வேலை திட்டங்களை இடைநிறுத்தி வருகின்றது. அத்தோடு தற்போதைய சவுதி அரேபியாவினுடைய நிலைமைகள் தொடர்பாக சவுதி அரேபியாவிலே பணிபுரியக்கூடிய பலருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடக்கூடிய பல நபர்கள் சவுதி அரேபியாவிலே இருக்கின்றார்கள். தற்போது சவுதி அரேபியாவினுடைய பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்கள். அதாவது சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் அதல பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி சவுதி அரேபிய அடிமைகள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தினார்களோ, அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்திகளுக்கு உதவினார்களோ, பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருந்தார்களோ, தற்போது அந்த பொருளாதாரமே மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிமைகளுடைய பொருளாதாரமும் இவ்வாறு தான் சிதைவடைய போகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த அடிமைகளுக்கு ஏற்பட போகும் இழப்புகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அடிமை அரபுகளுடைய பொருளாதாரத்தை நிச்சயம் இறைவன் முடிவுக்கு கொண்டு வருவான். இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய வேதனைகளை இவர்கள் புரிந்து கொள்வார்கள். அடுத்து யமனின் களத்தில் தரைவழி மோதல்களும் விரிவடைந்து வருகின்றன. யமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய தரைவழி மோதல்கள் தொடர்பாக முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் யமனினுடைய வடக்கு பிரதேசமான அல் ஜவுஃப் பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் ஹசம் பிரதேசமே அல் ஜவுஃப் மாகாணத்தினுடைய தலைநகராகும். இந்த அல் ஜவுஃப் பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காகவே சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளில் அதிகமான கூட்டுப்படைகள் தற்போது எல்லை பகுதிகளில் களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்றிரவு குறித்த பகுதியை நோக்கி முன்னேறுவதற்கு சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் முயற்சி செய்துள்ளன. இருப்பினும் இவர்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களினால் குறித்த பகுதியினூடாக நுழைவதற்கு சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளினால் முடியவில்லை. அத்தோடு அல் ஜவுஃப் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளை கண்காணிப்பதற்கு யமன் ஹவுதிகள் ட்ரோன்களை களமிறக்கி இருந்தார்கள். மேலும் இந்த ட்ரோன்களில் ஒரு ட்ரோனை சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் களமிறக்கி இருந்த துருக்கியினுடைய ட்ரோன்களை யமன் ஹவுதி ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தி வருகின்றார்கள். இதற்கமைவாக இன்று மாலையும் துருக்கியினுடைய ட்ரோன் ஒன்றை யமன் ஹவுதிகள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அடுத்து இன்று அதிகாலையிலிருந்து ஈரான் குவைத்தை இலக்கு வைத்து உச்ச ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மதியம் வெளியிட்ட காணொலியில் குறித்த தாக்குதல்கள் தொடர்பாக கூறுவதற்கு தவறிவிட்டேன். அதாவது இன்று அதிகாலையிலிருந்து ஈரான் குவைத்தினுடைய வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் கிழக்கு பிரதேசமான புபியான் தீவை இலக்கு வைத்தும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதல்களின் போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைந்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக குவைத்தினுடைய புபியான் தீவிலே வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் குவைத்
குவைத்தினுடைய வடக்கு பிரதேசத்திலே குவைத் ராணுவத்திற்கு சொந்தமான தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குவைத்தினுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க வளாகத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இதனால் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் அறிக்கைகளில் வெளியிட்டிருந்தது. மேலும் புபியான் தீவிலே குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் குவைத் மற்றும் ஈராக் எல்லை பிரதேசத்தை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு இன்று காலையிலிருந்து விசேட ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குர்திஸ்தான் பிரதேசத்திலிருந்து அமெரிக்க படைகள் எவ்வாறு தெரித்து ஓடினார்களோ அதே போன்று குவைத்திலிருந்தும் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறுவதற்கு ஆலோசனை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த உச்சக்கட்ட போரின் போது குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை கைப்பற்றுவதற்கும் அமெரிக்க அதிகாரிகளை சிப்பாய்களை பிணை கைதிகளாக பிடிப்பதற்கும் ஈரான் திட்டமிட்டுள்ளது. ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் ஈரானும் ஒன்றிணைந்து குவைற்றுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். கடந்த வாரமே இந்த திட்டங்கள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தது. எனவே தற்போதைய நிலைமையில் ஈரானும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் குவைற்றுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு அமெரிக்க இராணுவத்தினுடைய தளங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டால் அது அமெரிக்க இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதத்தையும் இழப்புகளையும் ஏற்படுத்திவிடும். இதனால் குர்திஸ்தானுக்கு அடுத்தபடியாக குவைற்றிலிருந்தும் அமெரிக்க இராணுவத்தினை அவசரமாக வெளியேற்றி விடுவோமா என்று ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இன்று மாலை சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானுக்கு தொலைபேசியில் அழைப்பொன்றை விடுத்துள்ளார். யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்குவதற்கு துருக்கி முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான உச்சப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது. இதனால் இவை தொடர்பான விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்காகவுமே சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் இந்த அழைப்பை தொடர்ந்து குட்டியடிமைகளான குவைத் மற்றும் பஹ்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோடும் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைகளை கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது குவைத்தையும் பஹ்ரைனையும் பாதுகாப்பதற்கு ஜிசிசி படைகளை முழுமையாக களமிறக்குவதற்கும் சவுதி அரேபியா தயாராக இருப்பதாகவும் குவைத் மற்றும் பஹ்ரைனினுடைய நிலைப்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதாகவும் சவுதி அரேபியா இந்த இரண்டு குட்டி அடிமைகளுக்கும் வாக்களித்துள்ளது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தொடர்பாக மொசாட் உளவு பிரிவும் சிஐஏ உளவு பிரிவும் மும்முரமாக தகவல்களை திரட்டி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலில் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதும் இவர்களுடைய திட்டங்களில் உள்ளடங்கியுள்ளன. இதற்கமைவாகவே தற்போது ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பாக முழுமையாக மும்முரமாக தேடி வருகின்றார்கள். இருப்பினும் கடந்த 150 நாட்களாக ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் எந்தவிதமான இலத்திரனியல் உபகரணங்களையும் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் காணொலி வாயிலாகவோ வாய்மொழி மூலமாகவோ எந்தவிதமான அறிக்கைகளையும் அவர் வெளியிடாததன் விளைவாக அவர் எங்கிருக்கின்றார் என்பதை கூட ஊகிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பான சில ஊகங்களை அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவுத்துறையும் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இந்த ஊகங்களுக்கு அமைவாக உளவு தகவல்களுக்கு அமைவாக ஈரானுக்கு சில முக்கியமான பிரதேசங்கள் இலக்கு வைத்திருப்பதாகவும் இந்த பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் முஜ்தபா கமேனி அவர்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது இதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் வடிவமைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் எங்கிருக்கின்றார் என்கின்ற இடத்தினை கண்டுபிடிக்க முடியாததன் விளைவாக ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டுள்ளது. இந்த இடங்களில் ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் இவை அனைத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் முஜ்தபா கமேனி அவர்களை படுகொலை செய்துவிட முடியும் என்றும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அதே நேரம் ஈரானிய களத்தில் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்கள் உச்சளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக உச்ச தலைவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல கட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கட்டங்களை தாண்டி அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய உளவு பிரிவானது ஊடுருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவுமே ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து கடந்த 15 நாட்களுக்கு மேலாக ஈரான் ஜோர்டானை இலக்கு வைத்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஜோர்டானை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்காவினால் அதிக அளவில் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. அதாவது சவுதி அரேபியாவிலேயே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பான தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை கடந்தே ஜோர்டானிய வான்பரப்பிற்குள் ஈரான் ஏவுகணைகள் நுழைய வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான
தாக்குதல்களும் இவ்வாறு தான். சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை தாண்டி ஜோர்டானிய வான்பரப்பை தாண்டிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி ஈரானிய ஏவுகணைகள் நுழைய வேண்டும். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஏனைய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அமெரிக்காவின் மிக முக்கியமான ராடர் கருவிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டு ஈரானிய ஏவுகணைகளில் பெரும்பாலான ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி விடுகின்றன. இப்படியான நிலைமையிலேயே கடந்த 15 நாட்களுக்கு மேலாக ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஈரானினுடைய புதிய கண்டுபிடிப்பு ஒன்றும் வெளிப்பட்டிருந்தது. அதாவது ஈரானிய வான்படையினர் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்தி ஜோர்டானில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஈரானினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை பயன்படுத்தியும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. மாற்றமாக ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை பயன்படுத்தி ஈராக் மற்றும் சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமான டேரசோர் பிரதேசத்தின் வழியாகவே ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற கோட்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியினூடாகவே ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஜோர்டானிய தளங்களை நோக்கி குறித்த பாதையினூடாகவே ஏவுகணைகள் பயணித்திருந்தன. செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய தகவல்களை பயன்படுத்தி இந்த தகவல்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதாவது சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்தாமல் ஈராக்கினுடைய வான்பரப்பையும் சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமான டேரசோர் பிரதேசத்தினுடைய வான்பரப்பையும் பயன்படுத்தி ஜோர்டானிய தளங்களை நோக்கி எந்தவிதமான தடையும் இல்லாமல் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த பாதையினூடாக ஏவுகணைகளை ஏவும் போது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் குறித்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடிவதில்லை. மேலும் அமெரிக்காவின் ராடர் கருவிகளில் சிக்காமலேயே குறித்த பாதையையும் ஈரானிய தரப்பினர் உருவாக்கியுள்ளார்கள். அத்தோடு தற்போதைய நிலைமையில் ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான வாய்ப்பு என்னவென்றால் ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் இருந்து அமெரிக்கர்கள் முழுமையாக வெளியேறியிருப்பது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான C-17 சரக்கு விமானங்கள் மூலமாக ஏபில் மற்றும் குர்திஸ்தானினுடைய சுலைமானியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் இருந்து அமெரிக்க ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் நகர்த்தப்பட்டுள்ளன. குர்திஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா முழுமையாக வெளியேற்றிவிட்டது. இதனால் தற்போது ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்தின் வான்பரப்பையும் பயன்படுத்தி சிரியாவினுடைய டேரசோர் பிரதேசத்தின் வான்பரப்பையும் பயன்படுத்தி ஜோர்டானை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்தும் ஈரானினால் இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். குறித்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய பாதையை பயன்படுத்தி ஜோர்டானை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். மேலும் இந்த பாதையை பயன்படுத்துவதனால் சவுதி அரேபியாவின் வான்பரப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளினாலும் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் ஈரானிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பெருமளவில் சுட்டு வீழ்த்தவே முடியாது. கடந்த 40 நாள் போரின் போதும் 12 நாள் போரின் போதும் இந்த பாதையை ஈரானியர்கள் பயன்படுத்தி இருக்கவில்லை. இருப்பினும் கடந்த 2 வாரமாக மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களின் போது ஈரான் இந்த பாதையை பயன்படுத்தி இருந்தது. அத்தோடு இந்த பாதையில் தடங்கல்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் சிரியாவின் களத்தில் அதிகளவான ராடர் கருவிகளை அமெரிக்கா களமிறக்க வேண்டும். சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலிருந்தும் அமெரிக்க இராணுவம் வெளியேறி இருப்பதனால் சிரியா ஜோர்டான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்டனாஃப் தளத்திலிருந்தும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெளியேற்றப்பட்டிருப்பதனால் டமஸ்கஸ் பகுதியிலே அமைக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் இன்னும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் களமிறக்கப்படாததனால் குறித்த பாதையை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் ஜோர்டானையும் இலக்கு வைத்து ஈரானுக்கு சிறந்த முறையில் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்த கட்ட போரில் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் சாகசங்களை நிகழ்த்தப் போகின்றன. அடுத்து ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகளை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருந்தார். மதியம் வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் இறுதி உத்தரவுகளை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கோல்ஃப் கிளப்பில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த இறுதி தாக்குதல்களுக்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பின் கோல்ஃப் கிளப் ஆனது அவருக்கு மிகவும் ராசியான கிளப்பாகவே இருக்கின்றதாம். இதனால் தான் ஈரானுக்கு எதிரான குறித்த தாக்குதல்களுக்கான இறுதி உத்தரவுகளை தன்னுடைய கோல்ஃப் கிளப்பில் இருந்து பிறப்பித்திருப்பது சில ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் நல்ல நேரம் பார்த்து தன்னுடைய அழிவுக்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவுகளை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள் அவசர எச்சரிக்கைகளை பிறப்பித்திருந்தன. சவுதி அரேபியா, ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் என அனைத்து அமெரிக்க தூதரகங்களும் அவசர எச்சரிக்கைகளை பிறப்பித்திருந்தன. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே எந்நேரத்திலும் பதற்றமானது உச்சநிலையை அடைந்துவிட முடியும். இதனால் அமெரிக்கர்கள் அனைவரும் அவசரமாக வெளியேறிவிடுங்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விட்டு அவசரமாக வெளியேறிவிடுங்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நலன்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். இந்த தாக்குதல்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேறு இடங்களுக்கு நகர்ந்து விடுங்கள். மேலும் நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக செயற்படுங்கள் என அமெரிக்க தூதரகங்கள் அனைத்தும் இறுதி எச்சரிக்கைகளையும் அவசர எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளன.
அத்தோடு இந்த அவசர எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதற்கு பின்பு இறுதி உத்தரவுகள் வழங்கப்பட்டதற்கு பின்பு ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் அப்துல்லாஹி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா முழு அளவிலான பிராந்திய போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவோடு இராணுவ ரீதியாக ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நாங்கள் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றோம். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கேடயமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் எங்களுடைய போர்த்தியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அமெரிக்கா எங்களுடைய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உள்கட்டமைப்புகளும் சாம்பலாகிவிடும். மேலும் இந்த மத்திய கிழக்கு போரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். தற்போது அமெரிக்காவினுடைய நகர்வு மோசமடைந்து விட்டது. இதனால் பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பேரிழப்புகளுக்கும் அமெரிக்காவை பொறுப்பு கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் களமிறங்கப் போகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைந்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இதனால் இந்த தடவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் ஈரான் வேகமாக மேற்கொள்ளும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் முழுமையாக களமிறங்குவார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். அதே போன்று ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக களமிறங்குவார்கள். சவுதி அரேபியாவை தனியாக கவனிப்பதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் களமிறங்குவார்கள். ஈரானோடு ஒட்டுமொத்த எதிர்ப்பச்சுக்களும் இந்த தடவை முழுமையாக களமிறங்கும். ஒவ்வொரு அடிமைகளையும் அடிமை தலைமைகளையும் தனித்தனியாக கவனிப்பதற்கு ஒட்டுமொத்த எதிர்ப்பச்சுக்களும் முழுமையாக களமிறங்கும். அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் கவனிப்பதற்கும் எதிர்ப்பச்சுக்களும் ஈரானும் முழுமையாக களமிறங்கும். அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களையும் இந்த தடவை ஆரம்பிக்கலாம். இதற்கான உளவு தகவல்களும் ஈரானுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. மேலும் இதற்கமைவாக ஈரானின் தென்மேற்கு பிரதேசத்தை நோக்கி அதிகளவான போர் வாகனங்கள் நகர்த்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஈரானினுடைய வடமேற்கு பிரதேச எல்லைகளிலும் ஈரானினுடைய தென்மேற்கு பிரதேச எல்லைகளிலும் பாரசீக வளைகுடா எல்லை பிரதேசங்களிலும் அதிகளவான இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஈரானிய தரைப்படையினர் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஈரானிய போர் வாகனங்களும் போர்க்கருவிகளும் உச்சளவில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அதற்கான உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கும் ஈரானிய தரைப்படையினர் தயாராகவே இருக்கின்றார்கள். காக் தீவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கெஷம் தீவிலும் ஏனைய தீவுகளிலும் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தரைப்படையினரும் ஒட்டுமொத்த இராணுவமும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்காவுக்கான கல்லறைகள் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. எனவே இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் உச்சப்போர் ஆரம்பிக்கப்படலாம். இதற்கான நிலைமைகளே தற்போது ஏற்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் அவசரமாக நடைபெறக்கூடிய சம்பவங்களை நான் டெலிகிராம் சேனலில் உடனுக்குடன் பதிவிடுவேன். இதனால் டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளாதவர்களும் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அவசரமாக இணைந்து கொள்ளுங்கள். போர்க்களத்தினுடைய அதிகளவான காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலில் பகிர்ந்து கொள்வேன். எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.